பா அவமானமா இருக்குப்பா. அதுக்குன்னு வேட்டையை ஊறி எரிஞ்சிட்டா எல்லாம் மாறி போயிருமா? என்னால முடியல. அவன்கிட்ட தோத்துறோம் நினைச்சா செத்து போற மாதிரி இருக்கு. டேய் முரளி, நான் தான் சொல்லிட்டு இருக்கேன்ல, கொஞ்சம் பொறுமையாடுறா. என்னத்த பொறுமையா இருக்கிறது? இனிமே இந்த ஊர்ல ஒரு பையன் நம்மள மதிப்பானா? இல்ல முரளி, முதல்ல என்ன இங்க இருந்து வெளில கூட்டு போ. இந்த ஊர்ல ஒண்ணு அந்த சிதம்பரம் குடும்பம் இருக்கணும், இல்ல அந்த கலிவரத குடும்பம் இருக்கணும். டேய் கொஞ்சம் பொறுமையா தான் இரேண்டா. பொறுமை பொறுமை பொறுமை. இதுக்கு மேல என்ன பொறுமையா இருக்கணும்? டேய் இப்ப தெரியுதா நாம தோத்து அவங்க ஏன் ஜெயிச்சிட்டு இருக்காங்கன்னு? அந்த சிதம்பரம் குடும்பத்துல இருக்கிறவன் எல்லாம் முட்டாளா தான் இருக்கான். அந்த கதிர் பைய ஒன்ன மாதிரியே அடிதடின்னு அலைஞ்சிட்டு இருந்தான். அதனாலதான் நான் ஜெயிச்சிட்டு இருந்தேன். இப்ப அந்த குடும்பத்துக்கு புத்திசாலித்தனமா யோசனைகளை சொல்லி கொடுக்க நர்மதான ஒருத்தி வந்துட்டான். அதனால தான்டா அவங்க ஜெயிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ நமக்குலாம் அறிவு இல்ல, ஒண்ணுமே தெரியாது. இனிமே அவங்க தான் ஜெயிக்க போறாங்கன்னு சொல்ல வரீங்களா? டேய் என்னடா இந்த கோவத்தை தாண்டா நான் கட்டுப்படுத்தணும்னு சொல்றேன். எதையுமே கொஞ்சம் பொறுமையா யோசிக்கணும். சும்மா எதுக்கு எடுத்தாலும் தாம் தூம்னு குதிச்சா வெறும் சத்தம் மட்டும் தான் வரும். நாம ஜெயிக்க முடியாது. பார், நிச்சயதார்த்தம் மட்டும்தானே நடந்திருக்கு, கல்யாணம் ஒண்ணு நடக்கலையே. நிச்சயம் நின்னு போனா வெறும் கை கால் போன மாதிரி தான். ஆனா கல்யாணமே நின்னு போனா அது தலையே போற மாதிரி, திரும்ப உசுறு வராதுடா. இனிமே அந்த சிதம்பரம் குடும்பத்துல நல்ல காரியம் ஒண்ணு நடந்தா அது அந்த சிதம்பரத்தோட இறுதி சடங்கு தாண்டா. பொழுது மட்டும் விடியட்டும், திங்கட்கிழமை நம்ம வீட்டுக்கு போயிடுவோம். அதுக்கப்புறம் அந்த சிதம்பரம் குடும்பத்தை நான் என்ன பாடுபடுத்துறேன்னு மட்டும் நீ பாடுற. அதுக்கு முன்னாடி அந்த பெங்களூர்காரிய இந்த ஊரை விட்டு துரத்தணும். அவ இங்க இருக்கிறதுனாலதான் ஒவ்வொன்னையும் சொல்லி கொடுத்து செய்ய வைக்கிறா. அவ இல்லன்னா அந்த குடும்பத்துல யாருக்குமே யோசிக்க தெரியாது. ஆமாப்பா, அம்மா சொல்றதுதான் கரெக்ட். முதல்ல அவளை இங்க இருந்து விரட்டணும். அவ வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாமே தப்பு தப்பா நடக்குது. அவ எதுக்காக இங்க வந்திருக்கான்னு முதல்ல தெரியணும். அந்த குடும்பத்துக்கு எதுக்கு இந்த அளவுக்கு முட்டு கொடுக்கணும்?